டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி பொதுமக்கள் கோவை மாநகர் காவல் ஆணையரிடம் புகார் மனு அளித்தனர். கோவை லங்கா கார்னர் பகுதியில் டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருகிறது. மது குடிக்க வரும் மது பிரியர்கள் தினசரி அப்பகுதியில் இருக்கும் பொதுமக்களிடம் தகராறு செய்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2 நாட்கள் முன்பு சென்னையை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் டாஸ்மாக் கடையில் குடித்துவிட்டு அப்பகுதியில் இருக்கும் பொதுமக்களிடம் தகராறில் ஈடுபட்டது இல்லாமல் மேலும் 3 நபர்களை மது பாட்டில்களால் தாக்கி உள்ளனர். காயமடைந்த பொதுமக்களை உடனடியாக அருகில் இருந்த அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அந்த பகுதியில் இருக்கும் டாஸ்மாக் கடையால் தினசரி பிரச்சனை ஏற்பட்டு வருவதாலும் பொதுமக்கள் நிம்மதியாக அப்பகுதியில் வசிக்க முடியவில்லை என்றும் கடைகள் நடத்த முடியவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இதுகுறித்து பலமுறை கோவை மாவட்ட ஆட்சியரிடமும் காவல் ஆணையரிடமும் புகார் மனு அளித்தும் எந்த விதமான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்றும் மீண்டும் மனு கொடுக்க வந்ததாக தெரிவித்தனர். கோவை மாநகர் காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் டாஸ்மாக் கடையை அகற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார். தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர். லங்கா கார்னர் பகுதியில் இருக்கும் டாஸ்மாக் கடையில் 24 மணி நேரமும் மது விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் இதனால் உயிர் பலிகள் ஏற்படும் அபாயம் நிலவி வருவதாக பகுதி மக்கள் கூறுகின்றனர். கோயம்புத்தூர் மாவட்டம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் பர்மாஷல் லைன் அப்படிங்கிற இடம், அதாவது லங்கா கார்னர்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நாங்கள் குடியிருக்கிறவங்க, தொழில் பண்ணுறவங்க எல்லோரும் இப்போ வந்திருக்கோம். எதுக்காக இங்கே வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா, கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட்டு என்ன வரோன்னா, எங்கள் கடைகள் வீடுகள் இருக்கிற அந்த லங்கா கார்னர் பகுதியில் பக்கத்தில் ஒரு ஒயின் ஷாப் ஒன்று கடந்த ஒரு 3 வருஷ காலமாக செயல்பட்டுருக்கு. அந்த ஒயின் ஷாப் அந்த குடியிருப்புக்கும் தொழில் பண்ணுற இடத்துக்கும் இடையிலிருந்து மிகப்பெரிய இடைஞ்சலாகவும் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாகவும் அது நடந்துகிட்ருக்கு. இது ஒரு 3 வருஷ காலமாக அந்த இடத்துல இப்போ புதுசாக வந்தது. இன்னொன்று முக்கியமாக அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு அதாவது ஆயில் கடைகள், அந்த இடமெல்லாம் லூப்ரிகன்ஸ், அந்த மாதிரி இடம் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷ காலமாக இந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியம்னு ஒரு பெரிய ஆயில் கம்பெனி நிறுவனங்கள் தான் அந்த இடத்துல டேங்கர் எல்லாமே வச்சு இது பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு உரிமை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் எப்படி அந்த இடத்துல வியாபாரம் பண்ணுறாங்கங்கிறது தெரியல. ஏன்னா 3 வருஷமாக இந்த இந்த ஒயின் ஷாப் அந்த இடத்துல நடந்துகிட்ருக்கு. அது இல்லாமல் இப்போ நாங்கள் இது ஒரு 2 வருஷ காலமாகவே கலெக்டருக்கு, கமிஷனர் ஆஃபீஸு எல்லா இடத்துலையும் மாறி மாறி நாங்களும் கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடைக்கல. அதனால் அங்கே பொதுமக்களும், அங்கே வேலை செய்கிறவங்களுக்கும் லேடிஸ் அதிகமாக வேலை செய்கிறாங்க. ஆனால் யாருக்கும் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத சூழ்நிலை அங்கே இருக்குது. இந்த கட்டத்தில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு இடத்துல அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தகராறாகி எல்லாருக்கும் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அடிபடுற அளவுக்கு சூழ்நிலைகள் நடந்தது. உடனே நாங்கள் காவல்துறைக்கும் எல்லா தகவல் கொடுத்து, அப்புறம் காவல்துறை அதுக்கப்புறம் அதை ஒரு கண்டினியூவாக அவங்களும் அங்கே இருந்து காவல் பண்ணினாங்க. ஆனாலும் அது ஒரு 10 நாள் 20 நாளில் சரியாக பண்ணோன்னா திருப்பியும் ஒரு பிரச்சனை. இந்த கட்டத்தில் நேற்று முன்தினம் அந்த இடத்துல ஒரு சென்னையை சேர்ந்த ஒரு 10 நபர்கள் அங்கே ஒயின் ஷாப்பில் குடிச்சிட்டு எல்லாம் அவங்களுக்குள்ள தகராறு பண்ணி பாட்டிலெல்லாம் போட்டு உடச்சி கடைகள் எல்லாம் வீசி அடித்து அங்கே இருக்கிறவங்க கூட எல்லாம் சண்டைக்கு போய் எல்லாத்தையும் பசங்களில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு கடையிலேருந்து எல்லாருமே கேட்டிருக்கிறாங்க. எல்லாத்தையும் அடிச்சிருக்கிறாங்க. அது பாட்டிலில் தூக்கி வீசியே எல்லாத்தையும் அடித்து ஒரு 2, 3